அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் இந்த ஆழமான பதிவில் கடவுளுடனான நமது உறவை முற்றிலும் ஒரு புதிய கோணத்தில் பார்க்க போகிறோம். 25ஆம் சங்கீதம் என்பது ஏதோ ஒரு சாதாரண பழைய பாடல் இல்லைங்க. இது நமது சிந்தனையையும் இறைவனுடனான நமது அணுகுமுறையையும் அடியோடு மாற்றக்கூடிய ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த பதிவு. இதை ஒரு புதிய வெளிச்சத்தில் இன்று நாம் ஒன்றாக புரிந்து கொள்ளப் போகிறோம். சரி, இப்போது நாம் நேரடியாக விஷயத்திற்குள் செல்வோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட ஒரு பழமையான கவிதையை நமது இன்றைய வாழ்க்கைக்கு தேவையான 5 ஆழமான நடைமுறை பாடங்களாக நாம் இப்போது மாற்றப்போகிறோம். முதலாவது தாவீதன் மன்றாட்டும் பாதுகாப்பும், இரண்டாவது கடவுளின் உண்மையான குணம், அடுத்ததாக சாந்த குணம், அதன்பின் கடவுளுக்கு பயப்படுதல் என்பதன் நிஜமான அர்த்தம், மற்றும் இறுதியாக பாடுகளுக்கு மத்தியிலும் நீதியாக வாழ்வது. இந்த பயணம் மிகவும் சுவாரஸ்யமாக அமையப்போகிறது. முதல் பகுதி தாவீதின் மன்றாட்டும் பாதுகாப்பும். இது அனுபவத்திலிருந்து எழும் ஒரு நிஜமான குரல். இந்த சங்கீதத்தில் மொத்தம் 12 குறிப்பிட்ட ஜெப குறிப்புகள் உள்ளன. இது ஏதோ திடீரென்று எழுதப்பட்ட ஒன்று கிடையாது. தாவீது தனது இளமைக்கால பாவங்களையும் தற்போதைய தொல்லைகளையும் நினைவுகூர்ந்து தனது முதிர்வயதில் ஆழமான அனுபவத்தின் அடிப்படையில் எழுதிய பாடலாக இது கருதப்படுகிறது. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு ஆழமான உண்மை என்னவென்றால், இது ஒரு அன்றாட தொடர்ச்சியான உறவை பற்றியது. பொதுவாக நாம் கடவுளிடம் நமது விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கான வழிகளைதானே கேட்போம். ஆனால் தாவீது அப்படி செய்யவில்லை. அவர் கடவுளின் வழிகளையும் பாதைகளையும் தேடுகிறார். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியவை ஏராளமாக உள்ளன. தினசரி வேத தியானத்தின் மூலம் தொடர்ந்து கர்த்தருடைய பாதைகளை கற்றுக்கொள்வது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு எவ்வளவு அவசியம் என்பதை தாவீது இங்கே அழகாக உணர்த்துகிறார். இப்போது உங்களிடம் ஒரு நேரடியான கேள்வி. நீங்கள் நாள் முழுவதும் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறீர்களா? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் தாவீது வாழ்ந்த அதே சூழ்நிலை இன்று நமக்கு இல்லை என்றாலும், அவர் எழுப்பும் இந்த கேள்வி நமது நவீன கால ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் மிக துல்லியமாக பொருந்துகிறது. இது வெறும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையோடு முடிந்துவிடுகிற விஷயம் இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அவருடன் நாம் பயணிக்கும் ஒரு ஆழமான அனுபவம். இதை கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள். 7ஆம் வசனத்தில் தாவீது, என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும், உமது கிருபையின்படியே என்னை நினைத்தருளும் என்று மன்றாடுகிறார். இந்த வார்த்தைகளை லூக்கா 23:42 சிலுவையில் மனந்திரும்பிய கள்ளன் கூறிய வார்த்தைகளோடு ஒப்பிட்டு பாருங்கள். ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்ற அந்த மன்றாட்டிற்கும் தாவீதின் மன்றாட்டிற்கும் இடையில் எவ்வளவு அழகான ஒரு ஒற்றுமை இருக்கிறது பார்த்தீர்களா? இரண்டுமே தகுதியற்றவர்கள். இறைவனின் கிருபையை மட்டுமே முழுமையாக நம்பி வைக்கும் உன்னதமான கோரிக்கைகள். அடுத்ததாக பகுதி 2, கடவுளின் உண்மையான குணம். இங்கே நமது தவறான எண்ணங்களை உடைத்தெறியப் போகிறோம். நாம் ஆராதிக்கும் தெய்வீக தன்மையை பற்றி நமக்குள் இருக்கும் பிழையான பிம்பங்களை இந்த சங்கீதம் எவ்வளவு அழகாக சவால் செய்கிறது என்பதை இப்போது பார்க்கலாம். இது மிகச் சிறப்பாக விளக்குவது என்னவென்றால், உலக மக்கள் கடவுளை எப்படி பார்க்கிறார்கள் என்பதற்கும் வேதம் அவரை எப்படி காட்டுகிறது என்பதற்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசத்தைத்தான். அநேகர் கடவுளை ஒரு கண்டிப்பானவராகவும் நமது தவறுகளை கண்டுபிடித்து தண்டனை தர காத்திருப்பவராகவும் நினைக்கிறார்கள், இல்லையா? ஆனால் 25ஆம் சங்கீதம் காட்டுவது என்ன? கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார். நாம் பாவம் செய்யும்போது அவர் கோபப்படுவதை விட அதிகம் வருந்துகிறார். மேலும் மிகவும் அன்போடு நம்மை பாவத்திலிருந்து விடுதலையை நோக்கி வழிநடத்துகிறார். இது எவ்வளவு பெரிய ஆறுதல்! இப்போது பகுதி 3, சாந்த குணமும் கடவுளின் வழிகாட்டுதலும். இது மிகவும் நுணுக்கமான ஒரு அணுகுமுறை. 8 முதல் 10 வரையிலான வசனங்களில் கடவுளின் நற்குணம் எப்படி வெவ்வேறு வகையான மக்களிடம் வெவ்வேறு விதமாக வெளிப்படுகிறது என்பதை நாம் ஆழமாக ஆராயலாம். இங்குள்ள ஆவிக்குரிய படிவிலைகளை நன்றாக கவனியுங்கள். கடவுள் பாவம் செய்பவர்களை ஒருபோதும் ஒதுக்குவதில்லை. அவர் நல்லவர் என்பதால் பாவிகளுக்கு வழியைத் தெரிவிக்கிறார். ஆனால் சாந்த குணமுள்ளவர்களை அவர் நியாயத்திலே நடத்துகிறார். அவர்களுக்கு தமது வழியை ஆழமாக போதிக்கிறார். தெரிவிப்பதற்கும் நடத்துவதற்கும் போதிப்பதற்கும் உள்ள அந்த அழகான வேறுபாட்டை இங்கே நாம் காண்கிறோம். அவர் தமது உடன்படிக்கையை காத்துக்கொள்பவர்களோடு மிக நெருங்கமாக பயணிக்கிறார். சரி, இப்போது 4வது பகுதிக்கு வருவோம். கடவுளுக்கு பயப்படுதல் என்றால் உண்மையிலேயே என்ன? இது பயபக்தியை மறுவரையறை செய்கிற ஒரு பகுதி. இறையியலில் மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கருத்தை பற்றிய மிகப்பெரிய சிந்தனை மாற்றத்தை நாம் இப்போது பார்க்கப் போகிறோம். இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், கடவுளுக்கு பயப்படுதல் என்பது அவர் தண்டனை தருவார் என்று எண்ணி பயந்து நடுங்குவது கிடையாது. மாறாக அவருடைய மகத்துவத்தின் மீதும் பரிசுத்தத்தின் மீதும் ஆழ்ந்த மரியாதை வைப்பதும், அவர் தீமையை வெறுப்பது போல நாமும் தீமையை வெறுத்துவிட்டு விலகுவதுமே ஆகும். இதைத்தான் நீதிமொழிகள் 8:13 மிக தெளிவாக வலியுறுத்துகிறது. இதை கேட்கும்போது ஒருவேளை யாக்கோபு 2:19 உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலாம். வெறும் பயத்தில் நடுங்குவது என்றால் அதைத்தான் பிசாசுகளும் செய்கின்றன. பிசாசுகள் கடவுளை விசுவாசித்து நடுங்குகின்றன. ஆனால் அது பக்தி அல்லவே. உண்மையான வேதபூர்வமான பயபக்தி என்பது
கர்த்தருடைய இரகசியத்தையும் அவருடைய உடன்படிக்கையும் அறிந்து கொள்ளும் அளவற்ற ஆசீர்வாதத்தை திறந்து வைக்கிறது. அவருக்கு பயந்தவர்களிடத்தில்தான் அவருடைய இரகசியம் இருக்கிறது. இப்போது நமது இறுதி பகுதியான பகுதி 5 பாடுகளும் நீதியான வாழ்க்கையும். சோதனையான நேரங்களில் நமக்கு ஒரு நங்கூரம் வேண்டுமில்லையா? ஆவிக்குரிய வாழ்வில் இது ஒரு கடினமான பகுதிதான். ஆனால் தாவீது அனுபவித்தது போலவே கடவுளின் பிள்ளைகளுக்கும் பாடுகள் என்பது தவிர்க்க முடியாத ஒரு உண்மை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஒப்பீடு நமது வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பாடுகள் வரும்போது நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு கடவுளை குறித்து மற்றவர்களிடம் குறை கூறுவது. இது வெறும் பிரச்சனையை மட்டுமே மையப்படுத்துகிறது. ஆனால் சரியான வேதபூர்வமான அணுகுமுறை என்னவென்றால், தாவீது 17ஆம் வசனத்தில் செய்வது போல, என் இருதயத்தின் வியாகுலங்கள் பருகியிருக்கிறது என்று நமது குறைகளையும் வேதனைகளையும் நேராக கடவுளிடமே கொண்டு செல்வதுதான். இதுவே நமக்கு உண்மையான ஆறுதலை தரும். இந்த 2 வசனங்களுக்கும் உள்ள ஆழமான தொடர்பை கொஞ்சம் பாருங்கள். 20ஆம் வசனத்தில் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று தனது எதிரிகளிடமிருந்து தப்புவிக்க தாவீது உருக்கமாக மன்றாடுகிறார். இந்த ஆழமான மன்றாட்டிற்கான முழுமையான பதிலை யோவேல் 2:26-27 உள்ள தீர்க்கதரிசன வாக்குத்தத்தத்தில் நாம் பார்க்கலாம். கர்த்தரை நம்பியிருக்கும் அவர்களுடைய மக்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவில்லை என்ற உறுதியான வாக்குத்தத்தம் அங்கு மிக தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த முழுமையான பதிவின் நிறைவாக உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு முக்கியமான கேள்வி, உங்கள் சொந்த சோதனைகளின் போது உண்மையும் நேர்மையும் உங்களை காத்துக்கொள்ள நீங்கள் எப்படி அனுமதிக்கப் போகிறீர்கள்? 21ஆம் வசனத்துல தாவீது சொல்லும் அதே உத்தமத்தையும் நேர்மையையும் பொறுமையுடன் இறைவனுக்காக காத்திருக்கும் மனநிலையையும் உங்கள் ஆன்மீக பயணத்தில் நீங்கள் எப்படி பின்பற்றப் போகிறீர்கள்? இதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த 25ஆம் சங்கீதம் உங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு ஒரு உறுதியான வழிகாட்டியாக அமையட்டும். நன்றி.